வணக்கண்ணா. 2 தெரியறதாடா? ஷேரிங் பண்றேனா? ஆ. கான்செப்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள், வெரி வெரி ஈஸி. ஆல்ரெடி உங்க யாருக்காவது தெரியுமா ட்ரான்ஸ்ஃபர் pricing கான்செப்ட்? அப்படி இருந்தா கூட நீங்க ஷேர் பண்ணலாம். மித்ரா, கீர்த்தனா, மித்ராக்கு. ஆ. கரெக்ட் சிலம், சூப்பர். என்ன அதுல என்னடா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்? ஏதாவது ஞாபகம் வருதா? ஆ. ப்ராஃபிட்ஸ் டிவைட் பண்ணி கொடுக்குற மாதிரி அது பேஸ் ஐடியா. நான் ரொம்ப சிம்பிளா இது இந்த இந்த எக்ஸாம்பிளை நீங்க தியரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா, ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு, நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு. சப்ளையிங் டிபார்ட்மெண்ட், ரிசீவிங் டிபார்ட்மெண்ட். ஓகே. ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே ரிலையன்ஸ் கம்பெனியோடது. சரியா? இவங்க வந்து இவங்களோட ஒரு அவுட்புட் வந்து இவங்களுக்கு இன்புட்டா இருக்கு. அதாவது இவங்களோட ஒரு காம்போனன்ட் வந்து இவங்களுக்கு இன்புட்டா இருக்கு, பிக்கு. ஓகே. போத் ஆர் கம்மிங் அண்டர் த சேம் ரூஃப் ஆஃப் ரிலையன்ஸ் கம்பெனி. அப்போ இவங்க இதை செல் பண்ணுவாங்களா? ஸோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஏ பிகம்ஸ் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் பியா? கரெக்டாடா? இது வரைக்கும் புரியுதா? அப்போ இவங்களோட ரெவென்யூன்றது இவங்களோட காஸ்ட். இவங்க 100 ரூபாய்க்கு செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா இவங்களுக்கு அது என்ன? காஸ்ட் பிரைஸ். அப்போ இந்த ரெவென்யூ 100 ரூபாய் இவங்க விற்கிறது அந்த ப்ராடக்டோட காஸ்டா இருக்கும். இவங்களுக்கு அத 20 ரூபா சேர்த்து, ப்ராஃபிட் மார்ஜின் சேர்த்து இவங்களுக்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 120 ரூபாய்க்கு. இந்த 120 ரூபாய் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங். அவ்வளவுதான்டா கான்செப்ட். புரியுதா? கான்செப்ட் புரியுதாடா? The selling price of the supplying department will be equal to the cost price, becomes the cost price of the receiving department. And this price which is getting transferred from one department to other department internally within the same roof of an organization is called as transfer pricing. Very interesting topic. ஓகேவா? இதுல வந்து இந்த மாதிரி இப்ப ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் பை ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் எடுத்துட்டு இருக்கேன். மித்ரா, முந்தா நேத்தி நீங்க அட்டன் பண்ணீங்களா கண்ணா? நேத்திக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் எடுத்தேன் மித்ரா. ஓகே. அதுல எப்படி நம்ம ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்ல டயக்ராம் வச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி இதுக்கும் டயக்ராம் வச்சு போடுவோம். ஸோ இப்போ இவங்களோட 120 ரூபா, இவங்களுக்கும் 120 ரூபா. ஆனா இவங்களுக்கு அது செல்லிங் பிரைஸ், இவங்களுக்கு காஸ்ட் பிரைஸ். இந்த பிரைசிங்கை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங். ஓகேவா? இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ transfer pricing is technique is a major issue in the current business world. As the scope of business is increasing day by day, it is not possible for the upper level managers to manage such a large organization. Organization have a system of transfer pricing, therefore, in order to assess the efficiency and effectiveness of its department and divisional managers. Um, Organizations divided into smaller divisions, each having an independent divisional manager. Performance of divisional managers is linked with the profits earned by their respective divisions. இப்போ transfer pricing plays a very important role in international taxation by fixing fair transfer prices which avoids lot of tax burden. இப்போ நம்ம இதை பத்தி பார்க்க போறதுல கண்ணா. ஓகே. இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் பார்க்க போறதுல நம்ம பார்க்க போறது கோரா ஒரு ஆர்கனைசேஷன்ல எப்படி prices வந்து float ஆகுது, எந்த பாயிண்ட்ல அதை transfer pricingன்னு சொல்லுவோம், அது எப்படி performance evaluation வந்து impact பண்றது, அதெல்லாம் தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே. When one division of a company sells to other division, both divisions as well as the company as a whole are affected. The price charged for the transferred good affects the cost of the buying division and revenues of the selling division. அதாவது ஒரு டிவிஷன் ஆஃப் அ கம்பெனி இன்னொரு டிவிஷனுக்கு வந்து செல் பண்றதுன்னா ரெண்டு டிவிஷனுமே இப்போ இந்த டிவிஷன் லேந்து இன்னொரு இந்த டிவிஷன் டு டிவிஷனே வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுனா கம்பெனிக்கு ஆஸ் அ ஹோல் பெருசா ப்ராஃபிட் ஆனா கிடையாது.
பட் ஒரு ஒரு டிவிஷனுக்கும் அது ப்ராஃபிட்டா இருக்கும். கரெக்டா? கரெக்டா மித்ரா? கீர்த்தனா புரியுதா உங்களுக்கு நான் சொல்ற இப்ப ஸ்டேட்மெண்ட்? இந்த ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் அதாவது கம்பெனிக்குள்ளேயே இவங்க ப்ராஃபிட் அப்படி பார்த்து ஒரு டிபார்ட்மெண்ட் டு இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாத்துறாங்க அப்படின்னாலே சி அந்த பர்டிகுலர் எந்த கம்பெனி எந்த டிவிஷன் சப்ளை பண்றதோ அவனுக்கு மைட் பி ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். ஆனா இது பெருசா கம்பெனி ஆஸ் அ ஹோல் ப்ராஃபிட்டா அப்படின்னா கிடையாது இல்லையா? அதான் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங். ஸோ த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் தி போத் த டிவிஷன்ஸ் as well as evaluation compensation of their managers are affected by the transfer pricing. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீர்த்தனா ஹெட், பி டிபார்ட்மெண்ட்டுக்கு மித்ரா ஹெட்னா, கீர்த்தனா வந்து சப்ளை பண்ற ஒரு ப்ராடக்ட் மித்ராக்கு வந்து அது இன்புட். அப்ப கீர்த்தனா வந்து ஒரு லாபம் வச்சு மித்ரா கிட்ட கேக்குறாங்கன்னா கீர்த்தனாவோட டிபார்ட்மெண்ட்டுக்கு அது லாபம். அதனால அவங்களோட போனஸ் ரேட்டிங்கா இருக்கட்டும். அப்ப கீர்த்தனா என்ன சொல்வா, பாருங்க எவ்வளவு நான் நல்லா பர்ஃபார்ம் பண்றேன், நான் எவ்வளவு லாபம் பண்ணிருக்கேன் பாருங்க அந்த டிபார்ட்மெண்ட் வச்சுன்னு சொல்லிட்டு சிஇஓ கிட்ட பேசுவாங்க. கரெக்டா? அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டோட salary பேக்கேஜ்ல இருக்கிற மேனேஜர்ஸா இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் அவங்களுக்குலாம் அதுல சேஞ்சஸ் வரும் இல்லையா? அதுதான் தே ஆர் அஃபெக்டட் பை ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ்ன்னு சொல்றாங்க. புரியுதா அந்த கான்செப்ட்? அதாவது ஒரு ஃபேமிலியில அண்ணா இருக்காங்க, தம்பி இருக்காங்க. என்ன அண்ணா வந்து என்ன சொல்றாங்க, நான் உனக்கு இந்த ப்ராடக்ட்ட வந்து குடுக்குறேன், இந்த ஆனா இந்த லாபத்துக்கு குடுக்குறேன், நீ எனக்கு அந்த லாபத்தை சேர்த்து கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு தான். தம்பி ஓகேன்றாரு. அப்ப அண்ணாவோட லைஃபை பொறுத்த வரைக்கும் அண்ணா வந்து நல்லா ப்ராக்ரஸிவா போகுமா? கரெக்டா? தம்பிக்கு அந்த அளவு இருக்காது. கரெக்டா? அப்படி இருக்காது. கரெக்டா? அப்போ ஆஸ் அ ஃபேமிலி அவங்களுக்கு பெருசா ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. நல்லா இருக்கும், நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சுன்றாங்க. ஆனா அண்ணாவோட லைஃப் தனியா, தம்பியோட லைஃப் தனியா பார்த்தா அண்ணாவோட லைஃப் ப்ராக்ரெசிவா இருக்கும், தம்பியோட லைஃப் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுதான். ஸோ அப்ப என்ன இண்டிவிஜுவல் டிவிஷன்ஸ் ஓட பர்ஃபார்மன்ஸ் ஆர் அவரோட ப்ராஃபிட்டபிலிட்டி வில் கெட் இம்பாக்டட் பை தி ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங். ஆல்ரெடி நம்ம இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆர்ஓஐ, ரெசிடுவல் இன்கம், இதெல்லாமே இங்க வந்து ப்ராஃபிட் பேஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்னால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு கீர்த்தனா, என்ன சூப்பரா இருக்கு அந்த ப்ராடக்ட். அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு அந்த ப்ராடக்ட். நீங்க என்ன நினைப்பீங்க? அந்த ப்ராடக்ட்டை நீங்க மட்டும் தான் தயாரிக்க முடியும். என்ன பண்ணுவீங்க? ம். ஆ. ஆனா மித்ரா டிபார்ட்மெண்ட்ல அந்த ப்ராடக்ட்டே இல்ல. அப்ப மித்ராக்கு நீங்க விக்கும்போது உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அப்போ உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சா என்ன அர்த்தம்? மேனேஜர்ஸ்லாம் பயங்கர மோட்டிவேட் ஆயிடுவாங்க. கரெக்டா? அப்போ என்ன ஆகும்னா, எனக்கு அந்த டிசிஷன் மேக்கிங் பர்சனல் வந்து நான் நிறைய மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப மேனேஜர்ஸ் வில் பிகம் மோர் ப்ரொஃபிஷியன்ட் இன் டிசிஷன் மேக்கிங். கரெக்டா? தே பிகம் மோர் குவாலிஃபைட். அப்ப என்ன பண்ணுவார், ஒரு சிஇஓ பாப்பாரு, பரவாயில்லையே இந்த டிவிஷன்ல கீர்த்தனால இருக்கிற டிவிஷன் வந்து நல்லா பண்றாங்க போல இருக்கே, அங்கேருந்து இருக்கிற 4-5 பேரை சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா எடுத்து ப்ரொமோட் பண்றா அப்படின்றவாங்க. அப்படிதான் ப்ரமோஷன்ஸ். எப்படி கம்பெனிஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுனா, அந்த ஹெட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணும். நாங்க இது பண்ணியிருக்கோம், நாங்க அது பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இந்த யூனிக்னஸ், நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சிஇஓ என்ன பண்ணுவான், நீ பரவாயில்லப்பா, செம்மையா இருக்குப்பா அந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ப்ரமோஷன்ஸ்லாம் நடக்கிறது. So, managers are better motivated as they have more control over those matters on which their performance is measured. The disadvantage of transfer pricing பார்த்தீங்கன்னா, the extent of authority and responsibility to be centralized is difficult to determine. Managers needed to head the decentralized units must be selected and trained, a process that is often time consuming and expensive. The varied activities of decentralized units must be coordinated, a difficult task. Evaluating the performance of the units and the individual managers is often problematic. ஓகேவா கண்ணா? இது வந்து இப்ப நான் இதுல இதுல இருக்கிற இன்னொரு பக்கம் என்ன, அண்ணா வந்து நல்ல இதுவாயிட்டானா என்ன, தம்பிக்கு ஒரு ஃபீலிங் வந்துரும்ல, என்னடா இது, நம்மளால ஒண்ணுமே பண்ணவே முடியல, நம்மளுக்கு வந்து நாலேஜ் பத்தலையா, நம்மளுக்கு வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நம்மளால சுலபமா ஒரு விஷயத்த பண்ண முடியலையா, அந்த மாதிரி யோசிக்கிறேன். அந்த மாதிரி தான் இவங்க இந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா, ட்ரைனிங் லாக்கா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் சூப்பரா போயிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த டிபார்ட்மெண்ட்ல நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை ட்ரைனிங்கே பண்ணலன்ற மாதிரி அர்த்தம். இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆயிடும்? டைம் கன்சியூமிங், எக்ஸ்பென்சிவ், எல்லாமே பிரச்சனையாயிடும். ஒருத்தர் மேல போயிட்டே இருக்காங்க, ஒருத்தர் அதே லெவல்ல இருக்காங்கன்னா அவங்கள மேட்ச் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சே ஆகணும் இல்லையா? பட் ஒரு கம்பெனி ஆஸ் அ ஹோல் பார்த்தோம்னு வச்சுக்கோங்கண்ணா, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்க்கும் அதுக்கும் பெருசா இம்பாக்டா சக்சஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப மைனர் இம்பாக்ட் தான் இருக்கும். ஆனா ஒரு இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட் பார்த்தானா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் வில் கம் அப் வித் லாட் ஆஃப் யூனிக்னஸ். ஓகேவா? அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் வந்து செலக்ஷன் வந்து எப்படின்னா ப்ரொமோட் கோல் காங்க்ருவன்ஸ், motivates divisional managers, facilitate the assessment of management performance, ensure the resources are allocated in an optimal manner. ஓகேவா? Why do transfer pricing system exist? எதுக்காக இது எக்ஸிஸ்ட் ஆகுது? To communicate data that will lead to goal congruent decisions, to evaluate segment performance and thus motivate managers towards goal congruent decisions. இதுக்கு தான் transfer pricing system எக்ஸிஸ்ட் ஆகுது. எம்என்சிஸ்லாம் வந்து transfer pricing இப்போ வந்து வேர்ல்டு வைட் டாக்ஸஸ் வந்து கம்மி பண்ணணும், டியூட்டிஸ் டாரிஃப்ஸ்லாம் கம்மி பண்ணணும்னா அப்போ வந்து transfer pricing வந்து யூஸ் பண்ணுவாங்க. திருப்பி அதே தான் சொல்லுவாங்க கோல் காங்கிரன்ஸ். இது தியரி படிச்சுக்கோங்க. கோல் காங்கிரன்ஸ், சஸ்டெயின் ஹை லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எஃபர்ட், சப்யூனிட் அட்டானமி, டிசிஷன் மேக்கிங். ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, while determining transfer prices, a number of criteria should be fulfilled. So transfer pricing should help in the accurate measurement of divisional performance. See, இதுல என்ன ஆகுதுன்னா a question arises. இது நான் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சலாம். மித்ரா, அந்த அந்த பேரா மட்டும் படிங்க கண்ணா. ஒரு கொஸ்டின் என்னன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ் பிட்வீன் டிவிஷன்ஸ் வந்து எப்படி பிரைஸ் பண்ணணும், எப்படி பிரைஸ் ஃபிக்சேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. the price charged to international transfer of goods வந்து செல்லிங் டிவிஷனுக்கு கேட்க சொல்லமா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கணும். இப்ப இருக்கணுமா, இந்த டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து அது ரெவென்யூ கரெக்டா, செல்லிங் டிவிஷனுக்கு இவங்களுக்கு இது காஸ்ட் சொல்றாங்க. ஓகே, price charge will affect the profits of both the divisions. ரெண்டுத்தோட டிவிஷன்ஸ்லயும் அந்த பிரைஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். இது யாருக்கு பெனிஃபிட்? குடுக்கறவனுக்கு பெனிஃபிட், வாங்குறவனுக்கு எக்ஸ்பென்ஸ். ஸோ செல்லிங் டிவிஷன் வில் பெனிஃபிட் ஃப்ரம் சார்ஜிங் ஹை ப்ரைசஸ், பையிங் டிவிஷன் வில் ரிசல்ட் இன் ஹையர் காஸ்ட். கரெக்டா? அதாவது எப்பவுமே ஒருத்தருக்கு அது ரெவென்யூனா இன்னொருத்தருக்கு அது காஸ்ட். கரெக்டா? அதானே கான்செப்ட். ரொம்ப உன்னிப்பா நம்ம வந்து எல்லா டிரான்சாக்ஷனோட யோசிச்சோம்னா, ஒருத்தருக்கு அது சாதகம்னா ஒருத்தருக்கு அது பாதகம். இப்போ எனி டிரான்சாக்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து
சிடபிள்யூ முடிச்சுட்டு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவன் பேமெண்ட் பண்ணும். அவனுக்கு காஸ்ட், உங்களுக்கு அது என்ன இன்கம். கரெக்டா? அதுதான் காயினஸ் போத் சைஸ்ன்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்ன்றது வந்து போத் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு இது ரெவென்யூ, அவங்களுக்கு அது காஸ்ட். அப்போ எப்படி என்னெல்லாம் க்ரைட்டீரியா தட் ஷுட் பி ஃபுல்ஃபில்டுனா அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் டிவிஷனல் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங். அதே மாதிரி டிவிஷனல் மேனேஜர்ஸை மோட்டிவேட் பண்ணுறது. சரி, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நல்ல நல்ல ப்ராடக்டை பண்ணிட்டே இருக்கு, மற்ற டிபார்ட்மெண்ட்டோடக்கான இன்புட்டை இவங்களே பண்ணிட்டே இருக்காங்கன்னா அப்போ டிவிஷனல் மேனேஜர்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுமா அது? கரெக்டா? அப்போ டிவிஷனல் அட்டானமி அண்ட் அத்தாரிட்டி ப்ரிசர்வ்டா? அப்போ it enables division managers to exercise greater economy and measure the overall results achieved on a profit center on investment center. Transfer pricing should allow goal congruence to take place. Transfer pricing, if properly established, can check MNC companies and international groups which may try to manipulate transfer prices between countries in order to minimize the overall tax burden. ரொம்ப important. ஓகேவா? Manipulating the transfer prices between countries not to minimize the overall tax burden. So problems with transfer pricing. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கோட ப்ராப்ளம் என்னன்னா ஒரு ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஃப்ளரிஷிங் ஆகிட்டே இருக்கும்டா, ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது கூட யாரையாவது சூஸ் பண்ணுற போது கூட இல்லை ப்ரமோஷன் சூஸ் பண்ணுற கூட எந்த ப்ராஃபிட் சென்டர் அதிகமாக வந்து ப்ராஃபிட் ஈல் பண்ணுறதோ அதை தான் வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ டிசிஷன்ஸ் மைட் பி டேக்கன் பை அ ப்ராஃபிட் சென்டர் மேனேஜர் இன் தி பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பட் அகெயின்ஸ்ட் தி பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி அதர் ப்ராஃபிட் சென்டர்ஸ். கரெக்டா? இப்போ கீர்த்தனா நீங்க இருக்கீங்கடா, உங்க டிபார்ட்மெண்ட்டோட growth-அ பாப்பீங்களா இல்ல மித்ரா டிபார்ட்மெண்ட்டோட growth-அ பாப்பீங்களா? யாரத பாப்பீங்க? உங்க டிபார்ட்மெண்ட் growth அதுதான். அப்போ என்னால அப்போ என்ன ஆயிடும், ஓவரால் ஆர்கனைசேஷன்ல ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் லோல grow ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி ப்ராஃபிட் சென்டர் மேனேஜர்ஸ் லைக்லி டு டிஸ்பியூட் த சைஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசஸ் வித் ஈச் அதர். ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அபவுட் ஹவு மச் ஒர்க் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்டு. சி எவ்வளோ டிவிஷன் எவ்வளோ இது வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு பிரச்சனை வரும்போது இட் மைட் லீட் டு இன்டர் டிவிஷனல் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அபவுட் த அவுட்புட் லெவல்ஸ் ஆல்சோ. அண்ட் சம்டைம்ஸ் இட் மைட் லீட் டு ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அவுட்புட் வந்து நாட் அச்சீவ்டு. இப்போ இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கோட க்ரக்ஸு. மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்ல 3 மெத்தட் இருக்குக்கண்ணா. காஸ்ட் பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங், மார்க்கெட் பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங், நெகோஷியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங். காஸ்ட் பேஸ்ட்ல வந்து மார்ஜினல் காஸ்ட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட், அப்சர்ப்ஷன் காஸ்ட், டூ பார்ட் டாரிஃப் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து காஸ்ட் பேஸ்னா ஒன்றும் இல்லை, நான் வந்து காஸ்ட்னா என்ன, மார்ஜினல் காஸ்ட், அப்சர்ப்ஷன் காஸ்ட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட் இதெல்லாம் இருக்கு. இப்போ மார்ஜினல் காஸ்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏ கம்பெனி வந்து 2 டிவிஷன் இருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய். டிவிஷன் எக்ஸ் வந்து சிப்ஸ் வந்து பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் இஸ் டேக்கன் பை டிவிஷன் ஒய். இவங்க வெறும்னா கம்ப்யூட்டர் மைக்ரோ சிப்ஸ் தான் பண்றாங்க. ஆனா டிவிஷன் வை தான் அசம்பிளிங்லாம் பண்றது. அப்போ இப்போ டிவிஷன் எக்ஸ் ஓடது எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெட்டீரியல் இது வந்து டிவிஷன் எக்ஸ் ஓடது. இவங்க தான் ஒரு பார்ட்டோடது பண்றாங்க. இது அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் சிப்ஸ் இவங்க பண்றாங்க டோட்டல் ப்ரொடக்ஷனு. ஸோ இப்போ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்ஜினல் காஸ்டிங்னாலே வேரியபிள் காஸ்ட் தான் வரும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் பேஸ்ட் தேர் ஆன் வுட் பி ₹60. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ். எனி மார்ஜினல் காஸ்ட் ஆர் எனி வேரியபிள் காஸ்ட் வில் பி தி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங். சரியா? ஏன்னா நான் டோட்டல் காஸ்ட் எடுத்துக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் இன்க்ளூட் ஆகும்ல. ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் காஸ்ட்ல எடுக்க முடியாது. நான் வந்து இவங்களுக்கு காஸ்ட் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணலைனாலும் ரெண்ட் கொடுத்து தானே வாங்கணும் அந்த ஆளுக்கு. அதனால ஃபிக்ஸட் ப்ரைஸ் எடுத்துக்கூடாது. வேரியபிள் காஸ்ட் தான் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்காக எடுத்துப்பேன். ஓகேவா? அப்போ காஸ்ட் when வால்யூம் ஆஃப் எக்ஸ்பெக்டட் the use of the price will result in a loss for the selling division to ₹500 as calculated. அதாவது
இப்போ 60 ரூபாய்க்கு நான் இவனுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? எவ்வளோ இது 60 ரூபாய்க்கு கொடுக்குறேன்? இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் வந்து 60 ரூபாய்க்கு கொடுக்குறேன் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, 18,000 ஆகுது. இந்த டிபார்ட்மெண்ட்டோட சேல்ஸ் எவ்வளோ ஆகுறதுன்னா, ஒரு வெளியில கொடுத்து நான் பண்றேன் அப்படின்னா, அதாவது என்னோட பாட்டியே இந்த மைக்ரோசிப் தானே, மைக்ரோசிப்பை மேனுஃபேக்சர் பண்ணி இன்னொரு மித்ரா டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கறது ஒரு யூனிட்டுக்கு 60 ரூபான்னு கொடுக்குறேன். அதையே வந்து நான் வெளியில எக்ஸ்டர்னல் கஸ்டமர் கொடுக்குறேன்னா ஒரு யூனிட் 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அப்போ நான் எவ்வளோ சேல்ஸ் பண்றேன்? 41,000 பண்றேன். அதுக்கு நான் எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்றேன்? 85 ரூபாய் இன்கர் பண்றேன். அப்போ டோட்டல் காஸ்ட் எடுக்கணும். அப்போ நான் 41,000 பண்றேன் இன்கர்னா எனக்கு இது லாஸ். புரியுறதாடா? இப்படிதான் பார்க்கணும் நம்ம. ஒரு பிட்டை உள்ள இருக்கிறவனுக்கும் கொடுக்குறேன், வெளியில இருக்கிறவனுக்கும் சொந்தக்காரனுக்கும் கொடுக்குறேன். சொந்தக்காரன் மார்க்கெட்லயும் பண்றேன். நான் சொந்தக்காரனுக்குன்னு கொடுக்கறது இவ்வளோ வருது எனக்கு சேல், மார்க்கெட்ல கொடுக்கும்போது இவ்வளோ வருது. ஆனா நான் அதை செய்யறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். 42. அப்ப எனக்கு என்ன இந்த டிரான்சாக்ஷன்லேயே லாஸ்ட். இந்த மாதிரி தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் சம்ஸை அப்ரோச் பண்ணோம். எவ்வளோ அந்த இதை நான் வெளியில எவ்வளோ கொடுக்குறேன், உள்ள எவ்வளோ எடுத்துக்கிறேன், எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு, மைனஸ் பண்ணேன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடைச்சிடும். If no more than current 200 units could be sold externally, and the capacity present by production for internal transfer would otherwise remain idle, there is no opportunity cost associated with the transfer at marginal cost. Other things being good, would be indifferent to the production. அதாவது 200 units வந்து not more than 200 units could be sold externally பண்ணல, and internal production on internal transfer வந்து would otherwise remain idle இருக்கு அப்படின்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டே கிடையாது associated with the transfer at the marginal cost அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 200 யூனிட்டுக்கு மேல நான் செல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சிச்சுவேஷன் என்ன ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 300 இதுல செல் பண்றேங்கண்ணா, கீர்த்தனா நீங்க சொல்லுங்க. எக்ஸ்டர்னல் சேல்ஸ் 300 செல் பண்றேன்டா. நீ பாருங்க, புரியுதா உங்களுக்கு? ஏ டிபார்ட்மெண்ட் டு பி டிபார்ட்மெண்ட் செல்லிங் பிரைஸ் 60 ரூபா கண்ணா. ஏ டிபார்ட்மெண்ட் அவுட் சைட் கஸ்டமர்ஸ் வந்து 115 ரூபா, கரெக்டா? ஒருவேளை இதே சினாரியோ இதனால என்ன ஆகுது, எனக்கு லாஸ் ஆகுறது. இதே சினாரியோல இவங்களுக்கு வந்து 200 இல்லாம 300 பண்றேன்னு வச்சுக்கோங்க, அப்ப எனக்கு என்ன ஆகுது? ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கிறது? இல்ல 300 வேண்டாம், லெட்ஸ் டேக் இங்க 20 கொடுக்குறேன், இங்க 240 பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு. அப்ப எனக்கு எவ்வளவு லாபம் வருது? 8,900 ரூபாய். அதே காம்போசிஷன் தான்டா, 260. அதான் நான் இப்படி பண்ணேன்னா எனக்கு 8,900 வரல. அதுதான் இப்போ என்ன சொல்றாங்க, if it's more than 200 units externally னா அப்ப என்ன ஆயிடுது? division x indifference might change, கரெக்டா? இங்க சேஞ்ச் ஆகிறதா? சேஞ்ச் ஆகிறதா? depending on whether a price is in excess of marginal cost is suffered. If no excess of x would have a strong disincentive to supply y. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க வெறும்னா 20 யூனிட் கொடுத்தா போதுமே இல்ல, இந்த ஓவராலா இவங்களுக்கு வந்து இது லாபமாயிடுறது இல்ல எக்ஸுக்கு. அதான் சொல்றாங்க, எக்ஸ் would be a strong disincentive to supply y. னா என்ன? கம்மியா பண்ணிட்டு போறேன், 20 யூனிட் பண்ணிட்டா நான் ஓவரால் லாபம் பார்ப்பேன். அதான் டிஸ்இன்சென்டிவ்னா என்ன? இங்க இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல இருந்து மாறுதல் ஆகிறது தான் டிஸ்இன்சென்டிவ். அதான் சொல்றாங்க கண்ணா. புரியுதா? லாஜிக் புரியுதா? அப்சர்ப்ஷன் காஸ்டிங்ல 70 ரூபா, அதாவது அப்சர்ப்ஷன் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து we will have to take your 60 plus your fixed இதையும் எடுத்துக்கணும் நம்ம. எப்படின்னா வேரியபிள் காஸ்ட் வந்து 50, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். ஓகே, ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. யூசிங் திஸ் ஆஃப் காஸ்ட் கிவ்ஸ் a transfer price. வேரியபிள் காஸ்ட் 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 20 இருக்குன்னா 70 வரும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங். சி அப்சர்ப்ஷன் காஸ்டிங்ல வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ரெண்டுமே கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் எனக்கு அங்க சிச்சுவேஷன் எப்படி மாறும்? அப்சர்ப்ஷன் காஸ்டிங்ல 70, ஓகே இங்க 105க்கு கொடுக்குறேன்னா என்ன ஆயிடும் உனக்கு? அப்போ எனக்கு ப்ராஃபிட் தான் இல்லையா? கரெக்டா? 4500 ப்ராஃபிட்டா? அதான் போட்டு 4500 will be my profit. So overall, okay, 4500 will be my 4500 is a profit. ஓகேவா கண்ணா? இதான் சொல்றாங்க. இது your அப்சர்ப்ஷன் காஸ்டிங். சரியா? இப்போ அடுத்தது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல தான் நம்ம வந்து இதெல்லாம் பார்ப்போங்கண்ணா. என்ன சொல்றது, கம்பேரிசன் ஆஃப் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் வர்சஸ் ஆக்சுவல்ஸ் பண்ணி ஜாஸ்தியா இருந்ததுன்னா காஸ்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பண்ணுவோம் இல்ல, அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சொல்றாங்க. அதுல ப்ரிசா எக்ஸாம்பிள்ல டூ பார்ட் டாரிஃப்ன்றது என்னன்னா, அண்டர் திஸ் வேரியன்ட் செல்லிங் டிவிஷன் டிரான்ஸ்ஃபர்ஸ் அட் மார்ஜினல் காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னடா? இந்த வார்த்தை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன? சூப்பர். அப்போ நான் ஒரு விஷயத்துல இருந்து ப்ராஃபிட் வாங்கி இவிஏ எப்படி பண்ணுவோம்ல, எனக்கு அந்த பிசினஸ்ல இருந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு செல்லம். நான் அந்த 1:30க்கு இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் திருப்பி வரேன்டா கண்ணா. ஓகே, 2 o'clock மீட் பண்ணலாமா திருப்பி? ரெண்டு பேரும், மூணு பேரும். ஓகே, கிளாஸ் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்றது இவிஏல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்கும். அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு வச்சு நம்ம உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராஃபிட் பார்ப்போம். இன்னொன்று என்ன பண்ணுவோம், இது ஒருவேளை இந்த அமௌண்ட்டை வச்சு நான் வேற ஏதாவது எஃப்டியில் நான் இது பண்ணியிருந்தேனாக்கா அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இவ்வளோ கிடைக்கும், அதையும் கால்குலேட் பண்ணுவோமா? அப்போ இதுவும் மைனஸ் அது தானே நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ which means that while assessing that profit from one particular project, you will have to take into considerations the profit lost if you would have invested in some other portfolio. அதையும் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகேவா? நான் இதோட இப்போ முடிக்கிறேன் கண்ணா. நான் வந்து முடிச்சுட்டு திருப்பி 2 o'clock ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ செல்லம். பை கண்ணா, பை பை. ஆ மாமி நமஸ்காரம் மாமி. ஆ, மாமி இன்னைக்கு மாமி வந்து அந்த திருநக்ஷத்திரத்துக்கு உங்களுக்கு வந்திருக்கான்னு தெரியல. அந்த இது எங்களோட திருவரங்கம் திருமுற்றம் ஒரு குரூப் இருக்குல்ல மாமி, அதுல மாமி அந்த சித்திரையில் மதுரகவி ஆழ்வார் திருநக்ஷத்திரத்தை ஆன்லைனில் அவர் பாடிய கணினன் சிறுத்தாம் பாசனங்கள் சேவைக்க ஏற்பாடு ஆகியுள்ளதுன்னு போட்டிருக்காங்க. சனிக்கிழமை நாளைக்கு 11 மணிக்கு. உங்களுக்கு இனிமே உங்களுக்கு வரும். ஓகே ஓகே ஓகே. இல்ல அதான் மாமி, நம்ம அந்த கணினன் சிறுத்தாம ப்ராக்டிஸ் பண்ணலாமா? உங்ககிட்ட கேட்கலாமே. ஓகே மம்மி. மம்மி இதுதான் மம்மி மாமி அனுப்பிச்சிருந்தா எனக்கு. இனிமேதான் வரும். இனிமேதான் வரும். ஓகே. ஓ, ஓகே ஓகே ஓகே. ஓகே, அதனால சரி சரி சரி. மம்மி உங்களுக்கு ஓகேவா மம்மி கண்டினியூஸ் இருந்தா ப்ராக்டிஸ் பண்ணா? தேங்க்யூ. தேங்க்யூ மம்மி. ஆ